இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம தயிர் சோறு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அடுத்ததாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான், அதுவும் ஒரு சிம்பிளான முறையில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு புதினா ரைஸ். இந்த புதினா ரைஸை ரொம்ப டேஸ்ட்டாக கலர் மாறாமல் செய்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி சோறையும் உங்களுக்கு பிரியாணி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு தக்காளி குஸ்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ தயிர் சோறுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோறு 1 கப்பு வேகப்படும் போதே 2 கப்பு அளவு நம்ம பால் ஊற்றி நம்ம அதை வேக போட்டுருன்னு குக்கரில் ஒரு 3 விசில் வந்த பிறகு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி அதை கிண்டி எடுத்து வச்சுருங்க. அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக நம்ம தாளிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி 1 கப்பு அளவு தயிரை ஊற்றி அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல குழவா கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிற பொருட்களை சேர்த்து தாளித்து அதில் கொட்டுன்னு தயிர் சோறு தாளிக்கும் போது நம்ம தாளித்த பிறகு நம்ம தாளிக்கிற பாத்திரத்தில் தயிர் சோறை கொட்டிடக்கூடாது. தயிர் சோறு இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம தாளித்த பொருளை நம்ம அதில் கொட்டுன்னு, அதுதான் ஒரு மெயின் மெத்தடு. இப்போ இஞ்சி, கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இதில் வாசனைக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அது வேணாங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளித்ததை நம்ம இந்த தயிர் சோறில் கொட்டிட்டு இப்போ நம்ம கிளறி விட்டு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அப்படியே இந்த ஆப்பையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே தயிர் சோறு கொல கொலன்னு அப்படியே வருன்னு. அப்போ தான் உங்களுக்கு அந்த தயிர் சோறோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது. தயிரும் உங்களுக்கு கடுத்தது மாதிரியும் ஆகாது, புளிச்சது மாதிரியும் உங்களுக்கு ஆகாது. இப்போ நம்ம தயிர் சோறை எடுத்து வைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், இது மதியம் வரைக்கும் உங்களுக்கு காலையில் செஞ்சது கொஞ்சம் கூட புளிக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாது. மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக மாதுளம்பழத்தை தூவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காய்கறியை மட்டும் வச்சு நம்ம செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒரே ஒரு முட்டையை இந்த மாதிரி கலக்கிட்டு ஊற்றிக்கங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் ஒவ்வொன்றையும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதுக்கு ஒரு முட்டை போதும் நமக்கு. இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியும் பூண்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க வேணாம். இஞ்சி பூண்டு உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணதையாக போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கின்னு இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தது மாதிரியும் இருக்குன்னு இஞ்சி பூண்டு உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கும் போது இந்த வெங்காயம் உங்களுக்கு அதிகமாக வதங்கக்கூடாது. இந்த வெங்காயம் சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு நம்ம சாப்பிடும்போது வாயிலையும் வெங்காயம் தென்படுறது மாதிரி அந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நான் பர்பிள் கலர் உள்ள முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை கலர் இருக்கிற முட்டைக்கோஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதுவே நம்ம கேரட் மட்டும் சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிட்ற சோறு கொஞ்சம் இனிப்பாகிடும். அதனால் நம்ம முட்டைக்கோஸ் இருந்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நமக்கு வித்தியாசமாக தெரியும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகு நுணுக்கி மிளகு தூளாக போட்டிருக்கிறேன். ரொம்ப நைஸாக மிளகை அரைச்சி சேர்த்துறாதீங்க. இப்போ நான் 1 கப்பு அளவு வடித்த சோறு அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கங்க. அந்த வடித்த கஞ்சியை ஒரு 2 டீஸ்பூன் அளவு அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு முட்டை சோறு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த முட்டை சோறு ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இது மதியம் வரைக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வடித்த கஞ்சி ஊற்றும் போது நம்ம சேர்க்குற முட்டைக்கோஸோட வாசனையும் மதியம் வரைக்கும் உங்களுக்கு பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இந்த கஞ்சியை நம்ம சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நம்மக்கிட்ட மஷ்ரூம் இருந்தாலும் மஷ்ரூமை மட்டுமே போட்டு நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புதினா ரைஸ் தான். இந்த புதினா ரைஸுக்கு ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகா இல்லாதனால காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாவும் நான் கூடுமான வரைக்கும் சேர்க்க மாட்டேன். நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல வாசமானமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு புதினாவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உங்களுக்கு புளி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடு வந்த பிறகு காஞ்ச மிளகாய், கடுகு,
இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கங்க. ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் லேசாக பொரிஞ்சு வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவு உளுந்து, முந்திரி, பாதாம், நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கங்க. உங்கள்கிட்ட நிலக்கடலை இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதில் இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குவோம். இதே மெத்தட்லேயே நீங்கள் புதினாக்கு பதில் கொத்தமல்லி, பாலக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் சோறு கிண்டி 5 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம். நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு எந்த காய்கறியுமே இல்லைனாலும் நமக்கு அன்னைக்கு பொழுதுக்கு நிறைய வேலை இருந்து சாப்பாடு செய்கிறதுக்கே ரொம்ப அலுப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூட நம்ம வேறு ஏதாவது சைட் டிஷ்ஷாக முட்டை அவிச்சு, அப்பளம் பொரிச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் சேர்க்காம நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாக்கா அப்பளத்தை சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினாவை இது கூட சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போ புதினா ரைஸு, கொத்தமல்லி ரைஸு செய்கிறதா இருந்தாலும் புதினாவையும் கொத்தமல்லியும் அரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே நீங்கள் இதை கிண்டி சாப்பிட்ருன்னு. இல்லைன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். பச்சை கலரை விட்டுட்டு உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் நம்ம புளிசோறு மாதிரி வந்துடும். இப்போ இது தண்ணியெல்லாம் இதெல்லாம் போகிற அளவுக்கு நமக்கு சுருண்டு வந்த பிறகு நம்ம இதில் ஒரு கப்பு அளவு சோறு இதில் போட்டுக்குவோம். நான் இப்போ செய்கிறது எல்லாமே 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள சாப்பாடு தான். இப்போ பாருங்கள், சாப்பாடு உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக செஞ்சு முடித்தாச்சு. இது கூடவே சைட் டிஷ்ஷாக ஒரு பாசிப்பருப்பில் சம்பால் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அவிச்ச முட்டையோ அப்பளமோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம தக்காளி சோறு பார்க்க போகிறோம். தக்காளி சோறுன்னு சொன்னால் நம்ம ஒரு தக்காளி சோறு மாதிரி டேஸ்ட்டில் இல்லாமல் இது கொஞ்சம் குஸ்கா மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோறு ஒருத்தரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் சேர்க்கல, பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கு பிறகு ஒரு முட்டையை இதில் ஊற்றிருக்கிறேன் நான். முட்டை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். முட்டை சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நான் ஒரு 3 தக்காளியை வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம சேர்க்குற தக்காளி உங்களுக்கு நல்லா வதங்குறதுக்காகவும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த தக்காளி சோறுக்கு தக்காளி உங்களுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு மசிஞ்சா மாதிரி வந்துடும். நீங்கள் வேக வைக்காமல் தோல் எடுக்காமல் செய்கிறதா இருந்தால் இன்னொரு 5 நிமிஷம் கூட ஆகும். இது கூட கரம் மசாலா கொஞ்சம் கொண்டு சேர்த்துருக்குறேன் நான். பிரியாணி மசாலா, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் இந்த கரம் மசாலா மட்டுமே சேர்த்து செய்யுங்க. இது கூட வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் எதுவுமே நீ சேர்க்காதீங்க. இப்போ ஒரு கப்பு அளவு நான் வடித்த சோறு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள சோறு தான் இது. நம்ம மதியானம் ஆக்கி வச்ச சோறு உங்களுக்கு மிச்சம் இருந்தாலும் நைட்டில் இந்த மாதிரி எல்லா மாதிரியான சோறும் நீங்கள் கிண்டி சாப்பிட்லாம். நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சோம்னாக்கா எண்ணெய், நெய், மசாலா இது எல்லாமே அதிகம் சேர்க்காம நம்ம சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?